சொல்லியிருந்தேன். அது மூலியமா அவங்க அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அவங்க வாழ்க்கையில வெற்றியும் நிறைய வாழ்க்கையில மிகப்பெரிய நம்ப முடியாத மிராக்கள் அவங்க வாழ்க்கையில நடத்தி காட்டியிருக்கேன். அதுக்கடுத்து என் கூட ரொம்ப வருடமா பயணம் செஞ்சுக்கிட்டு என்னுடைய அன்பு உடன்பருவா சகோதரி எங்க அக்கா சுந்தர் செல்வி. அவங்க வாழ்க்கையில இப்ப சமீபத்துல சில பிரச்சனைகள் அவங்க சந்திச்சாங்க. நான் அந்த பிரச்சனைகளை வெளியே சொல்ல விருப்பப்படல. ஆனா அந்த பிரச்சனையிலிருந்து அவங்களை வெளியே ஜாதக ரீதியாகவும் சரி, எங்களுடைய குருநாதர் வழிகாட்டினதுபடியும் அவங்க வாழ்க்கை முறையை மாத்திரக்கான சூட்சுமங்களை நான் சொல்லிக் கொடுத்தேன். அதை அவங்க நான் என்ன சொல்லணும் அதை தவறாம அந்த நெறிமுறையை கடைபிடிச்சு அவங்க வாழ்ந்தாங்க. அதுக்கான பலனாக இன்னைக்கு அந்த பிரச்சனையிலிருந்து அவங்க முழுசா வெளியே வந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்க நிறைய இருக்காங்க சான்றிதழ் இருக்கு. ஆனா இந்த மாதிரி அக்கா சொல்லுவாங்க. இது போகமா நான் இங்க இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட எல்லாத்தையுமே பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே உட்கார்ந்துருக்கிற என்னோட தாயார் சிவசாந்தி அம்மாள் இங்க பூராட நட்சத்திரத்துல வளர்புறை துவாதி திதிலாம் இங்க அவங்க ஜீவசமாதி ஆகிருக்காங்க. அவங்க இங்க உயிரோட்டமா இருக்காங்களா இல்லையான்றதுக்காக நான் இப்போ ஒரு சின்ன சான்று உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா போன மாசம் அமாவாசைக்கு இங்க கலந்துக்கிட்டவங்க கண்டிப்பா அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வில்வ மரத்தை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த வில்வ மரம் பட்டு போய் காஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டா சுத்தமா காஞ்சிருச்சு. இந்த வில்வ மரத்துல கொஞ்சம் கூட உயிரோட்டமே கிடையாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு இந்த வில்வ மரம். நான் அந்த சாந்தியம்மாட்ட போய் நான் கேட்ட ஒரே ஒரு வாக்கு, ஒரே ஒரு அருள் என்ன கேட்டேன் அப்படின்னா, அம்மா நீங்க எங்களுக்குள்ள உயிரோட உட்காந்துருக்கீங்கன்ற சான்று எனக்கு தெரியும். ஆனா வரக்கூடியவங்களுக்கு நான் ஒரு சாட்சி காட்டணும்னு ஆசைப்படுறேன். அதனால இங்க பட்டு போய் இருக்கிற இந்த வில்வ மரம் அடுத்த அமாவாசைக்கு குளிர்ச்சியாக மலர்ந்து இருக்கணும். இங்க அதே மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களோட வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீக்கி அவங்க வாழ்க்கையில இங்க எப்படி இந்த வில்வ மரம் மீண்டும் பசுமையா கலந்துருக்கோம், அந்த மாதிரி வந்திருக்க அடியார்களும் வந்திருக்க நம்ம கோயிலுக்கு வந்திருக்க பக்தர்கள் எல்லாரோட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து விபூதி எடுத்துட்டு வந்து வேண்டிக்கிட்டு அந்த வில்வ மரத்து மேல போட்டிருந்தேன். இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும் சான்றுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமா கடைசியா ஒரு 4 மாதத்துல கம்ப்ளீட்டா பட்டு போச்சு. அதாவது குச்சி ஒடிச்சா கூட குச்சி ஒடிச்சு கீழே விழுந்துடும், அந்த அளவுக்கு மரம் மோசமாயிடுச்சு. ஒரு இலை கூட கிடையாது. ஏன்னா என்கிட்ட நெருங்கிய நம்ம கோயில் பக்தர்கள் நட்பு ரீதியாக இருக்கவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா, அதை எதுக்கு அப்படி பட்டு போனது வச்சிருக்கீங்க, வெட்டியிருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா அம்மா எப்பவுமே அந்த வில்வ மரத்துல தான் வில்வலை பிடிக்கிட்டு இங்க லிங்கத்துக்கு லட்ச அர்ச்சனை பண்ணுவாங்க அவங்க. ஏன்னா வியாழக்கிழமை ஐயாவுக்கு சப்பாத்தி படையல் பண்ணுவோம். அந்த சப்பாத்தி படையல் பண்ணும்போது இந்த வில்வ இலை இங்க இருந்து தான் பறிச்சுட்டு வில்வத்தை லிங்கத்துக்கு போட்டுட்டு லட்சம் தடவை ஓம் நமச்சிவாய உள்ள மந்திரம் சொல்லுவாங்க வியாழக்கிழமை. அதனால எனக்கு அந்த மரத்தை வெட்டுறதுக்கு கொஞ்சம் கூட மனசு விருப்பப்படாது. அதனால அவங்க கிட்ட கேட்டுட்டு நான் பண்ணேன். அதுக்கு சான்றா நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு குளிர்ச்சியா வளர்ந்துருக்கு. அதனால நான் திரும்பவும் உங்ககிட்ட பணியோடணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க இறை பக்தியா கோவிலுக்கு வரேன், நானும் எண்ணெய் வாங்கி கொடுக்குறேன், கோவிலுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுக்குறேன், பூஜையில கலந்துக்கிறேன், ஆனா என் வாழ்க்கை மாறலையே அப்படின்னா வாழ்க்கை மாறாது. கண்டிப்பாக இறைவனை அதை உங்ககிட்ட கேட்கலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இங்க இருக்கிற தேவைகள் அன்றாட தேவைகளுக்காக தான் நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம். இறைவன் கேட்கறது என்ன கேட்டீங்கன்னா சரணடைய சொல்றாரு. உங்களை எல்லாருமே இறைவன்கிட்ட சரணடையணும். எப்படி சரணடையணும்? எதுவுமே நீங்க இறைவனுக்கு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இறைவனுக்கு நீங்க இதை வாங்கி கொடுத்தாதான் இறைவன் உங்களை பாப்பாருன்னு கிடையாது. எதுக்காக இதை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா இதுவும் இறைவனை அடையிறதுக்கான ஒரு வழிமுறைகள், அவ்வளவுதான். ஆனா இறைவன் நம்ம கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு தூய உள்ளம் எதுன்னு கேட்டீங்கன்னா, உள்ளுணர்வுல இருந்து உள் பக்தியோட ஆன்மீக ரீதியாக இறைவா உன்னிடம் நான் முழுக்க சரணடைகிறேன், என்னுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அன்போடும் உள்ளுணர்வோட கேட்டு பாருங்க. கண்டிப்பா உங்க பிரச்சனைக்கு அவங்க செவி கொடுத்து கேட்பாங்க. ஏன் கேட்டீங்கன்னா இறைவன் ஒரு நாள் ஒரு பொழுது கூட அவரை இமைய மூடுறது கிடையாது. அவருடைய பார்வை நம்ம மேல பட்டுக்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக. அதனால நம்மளோட பிரச்சனையும் அவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்க அதை சொல்லக்கூடிய மார்க்கம் மூலியமா சொல்லி பாருங்க, உங்க பிரச்சனைக்கான தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். இப்ப எங்க அக்கா பேசுறாங்க. ஆமா சும்மா பேசுங்க. நீங்க உங்களுக்கு ரெண்டுமே வச்சுங்க. சிவாய நம. குருவே சரணம். சரவணன் சொன்ன உண்மைகள் அனைத்தும் சத்தியமான உண்மை. நிஜமாவே என் வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனைகள் அனுபவிச்சேன். கண்ணீர் விட்டு அழுகாத நாள் என் பிரச்சனை எங்க போய் தீர்க்கிறதுனே தெரியல. அப்படி ஒரு பிரச்சனைகளை நிறைய அனுபவிச்சேன். அப்ப சரவணன் கிட்ட தீர்வு கேட்கும்போது, ஜாதக ரீதியா ஜோதி ரீதியா கேட்கும்போது, சில வழிமுறைகளை கையாள சொல்லும் போது, அதை நான் கடைபிடிக்கும் போது அதுல இருந்து முழுமையா நிவர்த்தி அடைஞ்சிருக்கேன். இது சத்தியமான உண்மை. இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனா உங்களுக்கு யாருக்காவது வீட்டுல பிரச்சனை இருக்கு, இல்ல ஏதாவது சொல்யூஷன் தெரியுதுன்னா நான் சொல்றேன், சரவணனை பிடிங்கின்றேன், விட்டுறாதீங்க. தீர்வு இருக்கு, கண்டிப்பா அது கொடுக்குது. அது சத்தியமான உண்மை. இன்னொன்று போக நான் ஒரு சிறு விஷயம் யோசிக்கிறேன், தவறா இருந்தாலும் முடிச்சுக்கோங்க.
நம்மளுடைய கர்ம வினைகள் தீரணும் அப்படின்னா ஏற்கனவே வந்து நம்ம இடத்துல வந்துட்டு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, கிருஷ்ண பரமாத்மாவுடைய நண்பர் குசேலன் கஷ்டப்பட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அவருடைய வாழ்க்கையில வந்துட்டு ரொம்ப கர்ம வினையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவர் என்ன செய்வாரு, ஒரு அவளை கொண்டு போவாரு. அவளை கொண்டு போகும்போது கிருஷ்ணரை பார்க்கணும்னு போவாரு. அப்ப கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு இந்த அவளை போய் கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைச்சு வச்சுக்குவாரு கிருஷ்ணர் முன்னாடி போய். அப்ப கிருஷ்ண பரமாத்மா அது என்ன கையில வச்சிருக்க குடு அப்படின்னு சொல்லி அந்த அவளை வாங்கி சாப்பிடுவாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த குசேலனுடைய கஷ்டங்கள் கர்மவினைகள் நீங்கி செல்வ செழிப்பா வந்துருவாரு. எதுக்காக இந்த காரணத்தை நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம கோயிலுக்கு வரோம், இதை வந்து லேசுப்பட்ட இடமா நினைக்காதீங்க, இது பெரிய புண்ணியஸ்தலம். நம்ம ஏதோ சர்வ சாதாரண அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்துட்டு போயிடுறோம். இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா, மக்கள் பேசும்போது ஒரு வார்த்தையில நம்ம வாழ்க்கை முறையில கவனிச்சிருப்போம். நான் வாங்கி வந்த வரோம் அப்படிங்கறத நம்ம கவனிச்சிருப்போம். அப்ப நம்ம வாங்கி வந்த வரோம் அப்படின்னா நம்ம மற்றவங்களால கஷ்டப்படுறது கிடையாது. நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்துல ஏதோ ஒரு பிறவியில நம்ம செய்த தீய கர்ம வினைகளாலதான் அந்த கஷ்டப்படுறோம். அப்ப இறைவன் என்ன செய்வான் அப்படின்னா, அதை நீக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுப்பான். வாய்ப்பு கொடுப்பான்னா ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், முன்கை நீண்டாதான் முழங்கை நீளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இறைவனுக்கு வந்துட்டு அவன் எதிர்பார்க்காமலேயுமோ நம்ம இந்த இடத்துக்கு நம்ம செய்யும் போது கண்டிப்பான முறையில எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை. அப்ப இந்த இடத்துக்கு வந்து இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு வந்து நம்ம சிறுக சிறுக செய்யும் போது நமக்கு பெருக பெருக கிடைக்கும். நான் அனுபவிச்சிருக்கேன், இது உண்மை. அதனால அவங்களால முடிஞ்சது வந்துட்டு இந்த இடத்துக்கு எது தேவை, என்ன வேணும் அப்படிங்கறத நீங்களாவே யோசிச்சு அதை செய்யும் போது நிஜமா சொல்றேன், உங்களுக்கு இந்த இடத்துல வந்து செல்வ செழிப்பு அதிகமா உருவாகும். உங்களுடைய தீய கர்ம வினைகளும் நீங்கும். வாழ்க்கையில மேலும் 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 முன்னேறுவீங்க. இது சத்தியமான உண்மை. சிவாய் நம்ம வாய்ப்புக்கு நன்றி. என்னோட ஜோதி ரீதியா வந்துட்டு தம்பி எனக்கு சில பரிகாரங்கள் சொல்லி கொடுத்ததுக்கு மன நிறைவா எல்லாம் வல்ல இறைவன் அருளால ஒரு சிறு பரிசு கொடுக்க போறேன். முனீஸ்வரர் அருளால வெள்ளிக்காவு. வெள்ளி வந்து சுக்கிரன், அதனாலதான் கொடுக்குறேன். ஏன்னா சுக்கிரனை அள்ளி அள்ளி கொடுக்கும்போது இந்த இடத்துல எதை விதைக்கிறோமோ அது அறுவடை, எதை கொடுக்குமோ நமக்கு திரும்பி வரும். அப்ப இந்த இடத்துல நம்ம வெள்ளியை கொடுக்கும்போது நம்மளுக்கு செல்வ செழிப்பு செல்வாக்கு எல்லாம் வரும். எல்லாம் என்னோட சுயநலம் தான். ஆனா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எல்லா வாக்கியங்களும் கிடைக்கட்டும். அதுக்கு வந்து நம்ம பூர்ணாதி படக்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து திருவாசகம் மட்டும் பாடிக்கணும். திருவாசகம் பாடி